ஏமாத்தி ஜெயிச்சதா இந்தியா சீரியல்லாம் இனி இவருக்கு பதில் இவர் நடிப்பார் அப்படின்னு போடுவாங்கல்ல. அந்த மாதிரி இங்கிலாந்துக்கு எதிரான 4வது T20 மேட்ச்ல சிவம் டுபேக்கு பதிலாக ஹர்ஷித் ராணாவை விளையாட வச்சது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. நேற்று மேட்ச்ல பேட்டிங்ல தடுமாறிட்டு இருந்த இந்திய அணிக்கு ஹர்திக் பாண்டியா கூட பார்ட்னர்ஷிப் போட்டு அட்டகாசமான அரை சதம் அடிச்சு இந்திய அணியை சரிவில் மீட்டாரு சிவம் டுபே. ஆனா இந்திய அணி ஃபீல்டிங் பண்ணும்போது சிவம் டுபே ஃபீல்டில் வரல, அவருக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா வந்தாரு. ஸோ ஏன் அப்படின்னா ஜேமி ஓவர்டன் வீசின லாஸ்ட் ஓவருடைய 5வது பால் சிவம் டுபேயோட ஹெல்மெட்ல பட்டுச்சு. கிட்டத்தட்ட 141 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பால் வந்தது. ஸோ அதனால அவருக்கு கன்கஷன் டெஸ்ட்டும் எடுத்தாங்க. ஆனா அப்போ அவர் நார்மலா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா இந்தியன் டீம் ஃபீல்டிங் வந்தப்போ அவருக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா வந்தாரு. அட்டகாசமா பந்து வீசி 3 விக்கெட் வீழ்த்தினாரு. சோ இது இந்திய அணியோட வெற்றிக்கு முக்கிய பங்காற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். சிவம் டுபேக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா விளையாட வச்சது தப்புன்னு கமெண்டேட்டர்ஸும் சரி, முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் சரி கருத்து தெரிவிச்சிட்டு வந்தாங்க. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கிலாந்து அணியோட கேப்டன் ஜாஸ் பட்லரும் இது லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கன்கஷன் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அவரால் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னா அவரை மாதிரியே விளையாடக்கூடிய, அதாவது பவுலர்னா பவுலர், பேட்ஸ்மேனா பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர்னா ஆல்ரவுண்டர், அந்த மாதிரி ஒரு பிளேயர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட்டா கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா ரூல். ஆனா நேத்து மேட்ச்ல கம்பீரன்கோ ஐபிஎல்ல இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வர மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கன்கஷன் சப்ஸ்டியூட் அப்படிங்கிற பேர்ல ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி விளையாட வைக்கிறீங்களா அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி செஞ்சது சரியா தப்பா, உங்களோட கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.